வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட் பரோட்டாவும் வெஜிடபிள் மலாய் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்னென்னு சொல்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலோட ஏடு இருக்குது இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது காஞ்சின்னு இருக்குது. தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை மட்டும்தான். இது இஞ்சி பூண்டு சீரகம் நசுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகமும் இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து நசுக்கி வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். 1 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா, மஞ்சப்பொடி, உப்பு, கசூரி மேத்தி, கொத்தமல்லி. அவ்வளோதான். இதுக்கு ஒரு 1/2 கப்பு பாலும் 1/4 கப்பு ஃப்ரெஷ் க்ரீமும் யூஸ் பண்ண போகிறோம். காய்கறி பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் பன்னீர் இருந்தால் அது கூட போடலாம். என்ன காய் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. பட்டை, இஞ்சி பூண்டு சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுத்து. தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே நீங்கள் மஞ்சள் பொடியும் சேர்த்துடுறேன். அது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிக்குவோம். மூடி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நான் நல்லா 1 கப்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சுட்டோம். இது வீட் பரோட்டா பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அது தகுந்த மாதிரி வெறும் உப்பு தண்ணி அது மட்டுமே போதும். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அந்த குருமா பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஊறட்டும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கிடுத்து. இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு வேக வச்ச காய்கறியும் சேர்த்துடலாம். வேக வச்ச காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு 1/2 கப்புக்கு பால் விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கலாம். கசூரி மேத்தி ஒரு 1 டீஸ்பூன், அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. பாருங்க, பால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோடனே ஒரு கொதி வந்துடுது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் மலாய் குருமா ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். பாருங்க, நல்ல பெருசாக ஒரு 2 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். சரி, இதை நம்ம முதல்ல இட்டுப்போம். பாருங்க, நல்லா பெருசாக இட்டுண்டாச்சு. நெய் நல்லா ஒரு 2-3 ஸ்பூனுக்கு விட்டுருக்கோங்க. நெய் விட்டுட்டு அதில் நல்லா, என் ஸ்பூன் ரொம்ப சின்னது, நீங்கள் இந்த அளவில் ஒரு 3 ஸ்பூன் விட்டால் போதும். நல்லா அப்படியே தடவிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கணும். நெய் நல்லா தடவிட்டோம். இப்படி ஒரு மடிச்சுட்டு நம்ம புடவெல்லாம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இது பாருங்க. அவ்வளோதான். தெரியுதா? அப்படியே இட்டுற வேண்டியதான்.
கல்லும் காஞ்சிட்டு நம்ம போட்டுடலாம். அது மாதிரி இடும்போது வந்து ஒரே பக்கமாக இடுங்க, பின்னாடி திருப்பி முன்னாடி திருப்பி இடாதீங்க. அது மட்டும் பாருங்க, அப்போ தான் இந்த மாதிரி லேயர் தெரியும். பாருங்கள், நல்ல லேயராக வரும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு கூட சர்க்கரையும் நெய்யும் தடவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பசங்க கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை மாவில் பண்ணுறதுனால நல்லா வெந்துடும். இப்போ மைதா மாவில் பண்ணும்போது சில சமயம் வேகாது, உள்ளெல்லாம் நல்லா வேகாது. இது கோதுமை மாவுங்கள தான் நல்லா வெந்துடும். ஸோ நம்மளுடைய இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்மளுடைய வீட் பரோட்டாவும் வெஜிடபிள் மலாய் குர்மா ரெண்டும் ரெடி ஆகிடுது. பாருங்கள், ஸோ ரெண்டும் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை வந்து இன்றைக்கி டிஃபனுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல லேயராக இருக்கும். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நல்ல லேயராக இருக்கும் உள்ளுக்குள்ளே எல்லாமே.